The Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்போது 2026 ஜனவரி 24 மத்திய கிழக்கு மிகவும் சூடாக எரிந்து கொண்டிருக்கின்றது என்ற தகவல்கள் சர்வதேச அளவில் எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. அதாவது தகவல்கள் வெடித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அளவு ஒரு பதட்டமான சூழல் ஊடகங்கள்ல தொடர்ந்து வெளியாகிறதை கொண்டு நாம் அளவிடக்கூடியதாக உள்ளது. இந்த வகையில முதலாவது சொல்ல போற விஷயம் காசாவில் உள்ள விஷயம். காசாவில் உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன்னால நான் ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு புதிய அமைதி திட்டம் ஒன்றை கொண்டு வந்து ஒரு பெயரளவில் அமைதி நிலவி கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் காசாவுடைய விடுதலை போராளிகளுக்கும் சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்த போது அந்த நிபந்தனைகளை இஸ்ரேல் மீறிய போதும் ஹமாஸ், அதாவது விடுதலை போராளிகள் சொன்னபடி முதல் வட்டத்தில் உள்ள விடயங்களை கச்சிதமாக செய்து முடித்து விட்டார்கள். அதுல குறிப்பாக முதல் வட்டத்தில் பேசப்பட்ட நிபந்தனை, பணைய கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும், இஸ்ரேல் பணைய கைதிகளின் இறந்து போன அனைத்து உடல்களையும் இஸ்ரேலிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த வகையிலே அனைத்து பணைய கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதேபோல் இறந்து போன பழைய கைதிகளுடைய உடல்களை மிகவும் ஒரு கஷ்டமான இறுக்கமான சூழ்நிலையில் 48 உடல்கள் இருந்தது. அந்த 48 உடல்களையும் சட்டப்படி ஒப்படைத்து விட்டார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் 2ஆம் கட்டம் நிகழ வேண்டும். அந்த 2ஆம் கட்டத்தில் இஸ்ரேலிய ராணுவம் உள்ளே இருக்கும் மஞ்சள் கோட்டை விட்டு இஸ்ரேலுடைய, அதாவது காசாவுடைய எல்லைக்கு வெளியே என்ற நிபந்தனை இருந்தது. ஆனால் இந்த இஸ்ரேல் எப்படியாவது சாட்டுப்போக்கு சொல்லி அந்த நிபந்தனையை நிறைவேற்றாமல் பேச்சுவார்த்தையின் முதலாவது வட்டத்துக்குள்ளேயே சுற்றி வந்தார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்புக்கு தேவை தன்னுடைய அரசியல். ஆகவே 2வது கட்டத்துக்கு இஸ்ரேலை அழைத்து செல்ல வேண்டும். அவ்வாறு செய்யும் போது டொனால்ட் ட்ரம்புக்கு பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல பயன்கள், பிரயோசனங்கள் இருக்கின்றது. அதற்காக இஸ்ரேலை நிர்பந்தித்துக் கொண்டே இருந்தார். அவ்வாறு நிர்பந்திக்கும் போது 2ஆம் கட்டத்தில் காசாவில் இடைக்கால நிர்வாகம் ஒன்று ஏற்படுத்த வேண்டும். அந்த இடைக்கால நிர்வாகத்துக்காக பிரித்தானியா, அதாவது இஸ்ரேல் சார்பானவர்களை டொனால்ட் ட்ரம்ப் ஆவணம் செய்திருந்தார். அத்தோடு ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்று இஸ்ரேல் தனது 2வது நிபந்தனையில் நிர்பந்தமாக கூறியது. ஆனால் அமெரிக்கா கொண்டு வந்த 2வது கட்ட அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்க மறுத்தது. அதாவது எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் இப்போது கீழே வைக்கப் போவதில்லை, காரணம் மொத்த நிபந்தனைகளும் முடியும் வரை நாங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டோம். அடுத்து இந்த காசாவை ஆளுவது இந்த காசாவில் பிறந்த ஒரு நபராகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே அவரே இடைக்கால தலைவராக காசாவுக்குள் நியமிக்கப்பட வேண்டும், வெளிநாட்டவர்கள் நியமிக்கப்படக்கூடாது என்று திட்டமாக டொனால்ட் ட்ரம்புக்கு ஹமாஸ் அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு புரிந்தது, இது சாத்தியம் கிடையாது. வெளிநாட்டு படைகளை உள்ளே அனுப்பி ஹமாசுடைய ஆயுதங்களை வாங்கி எடுப்பது என்பது சாத்தியம் கிடையாது. அதேபோல் வெளிநாட்டவர் ஒருவரை காசாவுக்குள் ஒரு காரியாலயம் திறந்து அங்க இடைக்கால நிர்வாக சபை தலைவராக வைத்திருப்பதும் சாத்தியம் கிடையாது என்று ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த புதிய திட்டத்தில் காசாவில் உள்ள எந்த அரசியல் கட்சிகளையும் சாராத ஒரு படித்த ஒருவரை, அவர் காசாவில் கான்யூனிஸில் பிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது, அவரை தெரிவு செய்து அவரின் கையில் இடைக்கால நிர்வாகத்தை ஒப்படைத்து அதன் மேல் கண்காணிப்பு செய்யும் போர்டு, அந்த போர்டுக்கு தலைவராக டொனால்ட் ட்ரம்ப் இருப்பார். அத்தோடு உலகத்தில் இருக்கிற பல நாட்டவர்களும் அவற்றில் கண்காணிப்பாளர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு புதிய திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் வித்த போது ஆரம்பத்தில் ஹமாஸ் அவற்றுக்கு வரவேற்பு கொடுத்தது. அதன் பிறகு இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யறார், உலக நாடுகள் எல்லாம் கூப்பிடுறார். அவருக்கு தேவையான நாடுகளை தான் அழைக்கிறார். அதுல ரஷ்யாவை கூட அழைக்கிறார். வாங்க, இந்த காசாவை நாங்க டெவலப் பண்ணுவோம், அதுக்காக முதலீடுவோம், காசாவுடைய இந்த சமாதான திட்டத்தில் நீங்களும் பங்கு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கிற நேரத்தில் சுமார் 60 நாடுகள் அவற்றுக்கு ஓகே சொன்ன நேரத்தில் விளாடிமிர் புட்டின், அதாவது ரஷ்யா ஜனாதிபதி, ஒரு திட்ட தெளிவான கருத்தை குறிப்பிட்டார். அதே கருத்தை தற்போது ஹமாசுடைய ஊடக பேச்சாளர் வெளியிட்டுள்ளார். ஹமாசுடைய தற்போதைய ஊடக பேச்சாளருடைய பெயர் ஹாசிம் காசிம் என்று நினைக்கின்றேன். இவரும் ஒரு கருத்தை குறிப்பிட்டுள்ளார். அதாவது 2 பேருடைய, புட்டினுடைய கருத்தும் இந்த ஹாசிம் காசிமுடைய கருத்தும் ஒரே மாதிரி இருந்தது. அதாவது போர்டு அமைக்கப்பட்டது சரி, அதாவது காசாவை கண்காணிப்பு என்ற ஒரு திட்டத்தில் இந்த போர்டுக்குள் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகவும் உள்வாங்கப்பட்டிருக்கிறார். 950 காகோ விமானத்தில் கொண்டுவரப்பட்ட டொன் கணக்கான ஆயுதங்கள் மாத்திரமின்றி 150 காகோ ஷிப்புகளில் ஆயிரக்கணக்கான டொன்கள் வெடிப்பொருட்கள் கொண்டுவரப்பட்டு காசா என்கிற ஒரு நிலப்பரப்பை இப்படி ஒரு அனர்த்தத்துக்கு உள்ளாக்க காரணமான இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகவும் இந்த அமைதி திட்டத்துக்குள் உள்வாங்கப்பட்டதை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம். அவர் இந்த காசாவுடைய எந்த திட்டத்துக்குள்ளும் நுழையக்கூடாது என்று திட்ட தெளிவாக ஹாசிம் காசிம் குறிப்பிட்டதோடு இதே கருத்தை, அதாவது நெத்தன்யாகு இருக்கக்கூடாது என்ற ஒரே வார்த்தையில் புட்டினும் தனது கருத்தை
அமெரிக்காவுக்கு குறிப்பிட்டுள்ளார். இது மாத்திரமல்ல, அடுத்தது சடுதியாக எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் ஒப்படைக்கப் போவதும் கிடையாது. அடுத்தது என்ன சொன்னா, காசாவுல தற்போது அமைக்கப்பட்டிருக்கின்ற சில தொழில்முறை திட்டங்கள், அதாவது புதிய கட்டடங்கள், அதன் மூலம் சர்வதேசம் உள்வாங்கப்படுதல், அதன் மூலம் காசா மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கொடுத்தல், இதற்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் காசாவுடைய நிர்வாக கட்டுப்பாட்டை மீறி நிர்பந்தமான நிலையில் காசாவுக்குள் முதலீடு செய்தல், இது எல்லாம் காசாவுக்கு ஏற்புடையது கிடையாது. காசாவுக்குள் நடக்க போற மாற்றங்களை திட்ட தெளிவாக ஹமாசுடன் பேசியே டொனால்ட் ட்ரம்ப் முடிவுக்கு வர வேண்டும் என்று தற்போது தெளிவான ஸ்டேட்மெண்டை இன்று வெளியாகும் அரபிய செய்தி ஊடகங்கள் பேசுகிறது. அதாவது இன்னொரு மாதிரி சொன்னா, இந்த டொனால்ட் ட்ரம்ப் திட்டம் காசாவை ஒரு துபாய் மாதிரி மாத்துறது, அதாவது சுற்றுலா நகரம் மாதிரி மாத்துறது. அங்க பீச்சுகள் அமைப்பாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம் அறக்குறை ஆடையில திரிவாங்க, மியூசிக், டான்ஸ், இப்படி கூத்துகள் எல்லாம் திறந்து விடப்படும். இவ்வளவு நாளும் மார்க்கத்தின் அடிப்படையில் மிக பக்குவமாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் எமது மார்க்க கோடுகளுக்கு அப்பால் உள்ள விடயங்களை நுகர்ந்து மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு சமூகத்தை அதற்குள் திரிப்பதற்கான திட்டம் தான் இந்த டொனால்ட் ட்ரம்புடைய பூச்சாண்டி திட்டம் என்பது பலர் கருத்து தெரிவிக்கின்றனர். ஏன் இன்று கூட அமெரிக்காவில் வீதிகளில் முகங்களை மறைத்துக் கொண்டு காசாவுக்குள் போலியான அமைதி திட்டத்தை இந்த டொனால்ட் ட்ரம்ப் நடைமுறைப்படுத்தி வருகிறார் என்று மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யும் காணொலிகள் எல்லாம் வெளிவந்துள்ளது. ஆகவே இந்த அமெரிக்காவுடைய நாடகத்தில் காசா இன்னும் கேள்விக்குறியாக இருக்கும் போது, இன்று நியூயார்க் நகரத்தில் தொடர்மாடி மனை ஒன்றுள்ள திடீரென்று ஒரு வெடிப்பு நிகழ்ந்தது. அந்த வெடிப்பு நிகழ்வின் போது மக்கள் அந்த கட்டிடத்தில் தொங்கிக் கொண்டு நிற்கும் காட்சிகள், உள்ளே எத்தனை பேர் இறந்து போனார்கள் என்ற செய்தி, நான் இந்த செய்தியை தொகுக்கும் வரை எனக்கு கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து சகோதரர்களே, அமெரிக்காவுடைய வாஷிங்டன் டிசி பகுதியில் ஈரான்ல எப்படி ஆர்ப்பாட்டம் நடந்ததோ அதே போல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு, அதுவும் மிக குறைந்த வெப்பநிலை நிலவுகிறது. அதாவது தற்போது வாஷிங்டனுடைய வெப்பநிலை -15 பாகையை விட குறைந்து விட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அந்த அளவு பனி கொட்டும் வேளையில் மக்கள், அதாவது அமெரிக்க மக்கள், டொனால்ட் ட்ரம்புடைய ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்று பெருந்திரளான மக்கள் ஒன்று கூடி பெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதற்கு காரணம், இதுவரை அறியப்பட்டபடி இந்த டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு பகுதியில் மாத்திரமின்றி சர்வதேச ரீதியில் உலகத்தை மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி, அதன் மூலம் அமெரிக்காவையும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கிவிட்டார் என்ற ஒரு காரணமே இந்த மக்கள் எழுச்சிக்கு பிரதான காரணம் என்று இன்று பேசப்படுகிறது. நான் ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன். எப்படி என்றால், ஈரான் கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகளை கையிருப்பில் பெற்றுவிட்டது. ஈரானோடு மோதல் ஏற்படும் போது அமெரிக்காவில் பெரும் வெடிப்புகள் நிகழும் என்பதை அமெரிக்க மக்கள் நன்கு அறிந்துவிட்டார்கள். ஆகவே இந்த வல்லரசு, அதாவது அமெரிக்கா என்கிற ஒரு வல்லரசு ஒரு தவறானவருடைய கையில் கைமாறிவிட்டது என்ற ஒரு தடுமாற்றம் தான் இன்று அநேக அமெரிக்கர்களுடைய உள்ளங்களில் காணப்படுகிறது. சகோதரர்களே, இது இவ்வாறு இருக்க, தற்போது மத்திய கிழக்கில் அமெரிக்கா இப்போது என்ன செய்ய போகிறது என்ற ஒரு பெரும் பதட்டங்கள் நிலவி வருகிறது. சவுதி அரேபியாவுக்கு வரும் இஸ்ரேலிய விமானங்கள் மற்றும் ஐரோப்பிய விமானங்கள் அனைத்தும் அந்தந்த நாடுகள் சேவையில் இருந்து நிறுத்திவிட்டது என்பதை செய்தி ஊடகங்கள் அறிவித்துள்ளது. அதுவும் இந்த இஸ்ரேலிய விமானங்கள் சேவையில் இருந்து தற்போது நிறுத்தப்படுகிறது என்றால் நாம் இதனை யோசனை செய்ய வேண்டிய விஷயம். இந்த வகையில் தற்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஈரானுடைய கடற்பரப்பை நோக்கி அமெரிக்காவுடைய பெருந்திரளான போர்க்கப்பல்கள் நகர்த்தப்பட்டு விட்டது. குறிப்பாக ஆப்ரஹாம் லிங்கன் என்கின்ற போர்க்கப்பல் ஈரானுடைய கடல் பரப்புக்கு மிக அண்மையில் நிற்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வகையிலே அந்த கப்பல் தற்போது எங்கு நிற்கின்றது என்பதை உலகில் உள்ள எந்த ரேடார் கருவிகளிலும் காணவில்லையா, அதாவது ரேடார் சிக்னல்களில் இருந்து மறைந்து விட்டதாம். இவ்வாறு மறைவது என்றால் அது தாக்குதல் நடத்த தயாராகி வருகிறது என்பதை காண்பிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகிறது. அதுபோலவே B-2 விமானமும் சாதாரணமாக கண்களுக்கு அல்லது ரேடார்களுக்கு தென்பட்டால் அது தாக்குதல் நடத்த வாய்ப்பில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அந்த B-2 விமானம் ரேடார்களுக்கு சிக்காமல், கண்களுக்கு சிக்காமல் விமானம் செல்கிறது என்றால் தாக்குதல் நடத்த போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் என்று ஊடகங்கள் பேசுகிறது. இந்த வகையிலே இப்போது இந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இப்போது இந்து சமுத்திரத்தில் எங்கு நிற்கின்றது, அதாவது அரபிக் கடல் ஓரமா அல்லது ஈரான் கடலை மிக அண்மித்தா என்று எவருக்கும் தெரியாது என்று சில ஊடகங்கள் குறிப்பிட்டாலும், இன்னும் சில ஊடகங்கள் நிச்சயமாக வளர்ந்துள்ள தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் ஈரான் இந்த கப்பல் தற்போது உலகத்திலே எந்த இடத்திலே இருக்கிறது என்பதை டிடெக்ட் பண்ணி இருக்க வேண்டும். அவர்கள் போர் யுக்திகளுக்காக இதனை தற்போது வெளியிடாமல் இருக்கலாம் என்ற கருத்தும் கிடைக்கின்றது. அதே போல சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், ஈராக், சிரியா போன்ற நாடுகளில் இருந்து அமெரிக்காவுடைய முழு படைகளும் விக்ட்ரோவாகி ஜோர்தான் உட்பட வேறு சில இடங்களில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜோர்தானில் உள்ள அமெரிக்க விமான தளத்துக்கு நேற்றைய விட இன்று மிக அதிகமான போர் விமானங்கள், ராணுவ தளபாடங்கள் அமெரிக்கா கொண்டு வந்து இறக்கி இருப்பதை அமெரிக்கா சொல்வதற்கு முன்னால் ஈரான் செய்மதி காட்சிகள் மூலம் எடுத்து காண்பித்தது. அதாவது அமெரிக்காவுடைய ஜோர்தானிய விமான தளத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ற காட்சியை யார் வெளியிட்டது? ஈரான் வெளியிட்டு காட்டிட்டாங்க. இது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு பல பக்க சிந்தனைகளை தூண்டும். நான் பேசிக் கொண்டிருக்கும் போது இப்போது ஒரு செய்தி வருகிறது. துருக்கி அறிவித்திருக்கின்றது, அநேகமாக மிக விரைவில் ஈரானை இஸ்ரேல் தாக்க ஆரம்பிக்கலாம் என்று துருக்கி அறிவித்ததாக செய்தி வருகிறது. சகோதரர்களே, துருக்கி டபுள் கேம் ஆடுறாங்க.
சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, சென்ற சில காலங்களுக்கு முன்னுக்கு ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த போகுது என்ற நேரத்தில் துருக்கியுடைய வெளிவிவகார அமைச்சர் ஈரானுக்கு சென்று ஏதோ ஈரான் அப்பாஸ் அராச்சியோடு பேசி வந்தார். ஆனால் இன்று வரும் செய்தியில இஸ்ரேலுக்கு தேவையான எரிபொருள்களை அசர்பைஜான் என்ன செய்து சொன்னா நேரடியாக அனுப்பாம துருக்கி வழியாக இஸ்ரேலுக்கு அனுப்பி கொண்டிருப்பதாக உத்தியோகபூர்வ செய்தி தளங்கள் குறிப்பிடுகிறது. தமிழ் ஊடகங்களும் குறிப்பிடுகிறது. சாதாரணமாக ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேரல்கள் துருக்கியில் இருந்து இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருக்கிறது. துருக்கி சொல்லுது அது எங்கட இல்ல, அவங்கட பெட்ரோலை தான் நாங்க அனுப்புறோம். அசர்பைஜான் கூட ஒரு இஸ்லாமிய நாடு. இப்ராஹிம் ரைசி மரணித்ததற்கு காரணமே அசர்பைஜான் மீது ஒரு கண்ணுள்ளது. என்று சொன்னா அசர்பைஜானுக்கு சென்று அந்த அணைக்கட்டை திறந்து வரும் போது தான் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமியன் துருக்கி என்ற இஸ்லாமிய நாட்டு வழியாக இஸ்ரேலுக்கு எரிபொருள் அனுப்புகிறான். துருக்கிக்கும் இதுல பிசினஸ் ஆம். எப்படின்னு சொன்னா அசர்பைஜான்ல இருந்து வர எரிபொருள்கள் அவர்கள் அதற்கான டெக்ஸை பெற்றுக் கொள்வாங்க. பிறகு இங்கிருந்து டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புவோம், நாங்க உதவி செய்யல அப்படின்னு துருக்கி இயங்கி கொண்டிருக்கிறான். இன்னொரு செய்தியை கேட்கும் போது உங்களுக்கு புரியும், இந்த இஸ்லாமியர்களுக்கு இல்லாத உணர்வு இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு இந்த பாலஸ்தீனத்தை பற்றி இஸ்ரேலுடைய நிலைப்பாடு பற்றி இருக்கிறது. அதாவது அதுவும் தற்போது கிடைத்த செய்திதான். இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அல்லது இராணுவ உபகரணங்களை எடுத்து செல்லும் விமானங்கள் எங்கள் வான்வெளியை ஒருபோதும் பயன்படுத்துவதையோ தொழில்நுட்ப நடவடிக்கையை மேற்கொள்வதையோ நாங்கள் முற்றுமுழுதாக தடை செய்துவிட்டோம் என்று இன்று பெல்ஜியம் மிக அவசரமான தடையை விதித்துள்ளது அப்படின்ற ஒரு செய்தி இப்போது வந்திருக்கிறது சகோதரர்களே. துருக்கி அசர்பைஜானுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பால் அடிச்சது போல செய்தி இல்லையா? பெல்ஜியம் என்ன இஸ்லாமிய நாடா? இதனை அடுத்து சகோதரர்களே, தற்போது இஸ்ரேலில் அனைத்து இராணுவங்களுடைய விடுமுறைகளும் கேன்சல் செய்யப்பட்டு அனைத்து இராணுவங்களும் அவசரமாக இன்று பணிக்கு திரும்புமாறு இஸ்ரேலிய அரசாங்கம் விசேட செய்தியை இன்று வெளியிட்டுள்ளது. இது இப்போது கிடைக்கும் செய்தி. இதெல்லாம் என்ன நடக்க போகுது என்கிறத நீங்க யூகிச்சுக் கொள்ளலாம். இன்னும் ஒரு செய்தி கிடைக்கின்றது. அதாவது தற்போது அமெரிக்காவின் ஆபத்தான தாக்குதல் படைகளான 75வது ரோஞ்சர் ரெஜிமெண்ட் மற்றும் டெல்டா போர்சஸ் ஆகியவை தற்போது மத்திய கிழக்குக்கு வந்திருக்கின்றார்கள். சுமார் இதில் 25,000 படை வீரர்கள் இருக்கின்றார்களாம். இவர்களில் பலர் தற்போது ஜோர்தான் விமான தளத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இந்த பிரேக்கிங் செய்தி தெரிவிக்கின்றது. மேலும் தரை வழியாக நேரடியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது சிரமமாக இருக்கலாம் என்று கருதி பலத்த வான் தாக்குதலுக்கு பின்னர் பெரசூட் மூலம் வான்வெளியாக அமெரிக்க வீரர்கள் ஈரானுக்குள் குதித்து ஈரானுக்குள் சில பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தலாம். அதேவேளை ஈரானுடைய சில பாதுகாப்பு உயர் IRGC அதிகாரிகளை தூக்கி செல்லலாம், அதாவது நாடு கடத்தலாம் என்றும் இந்த செய்தி தெரிவிக்கின்றது. மேலும் இதற்கு முன்னோட்டமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு மிகப்பெரிய அளவிலான வான்வெளி பயிற்சியை, அதாவது மசிவ் ஏர்போர்ன் ட்ரைனிங் என்று குறிப்பிடப்படும் பயிற்சி அமெரிக்காவில் பரந்தளவு நடத்தப்பட்டது. அந்த படைகளே தற்போது மத்திய கிழக்குக்கு வந்திருக்க வேண்டும் என்று இந்த செய்தி தெரிவிக்கிறது. அதேவேளை நாங்கள் தற்போது கொண்டு வந்திருக்கின்ற படைகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது என்று டொனால்ட் ட்ரம்ப் கருத்தினை வெளியிட்டுள்ளதாகவும் செய்திகள் குறிப்பிடுகிறது. இதிலிருந்து என்ன புரியுது சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் உடைய கனவோத்திரியில வெனிசுலாவுல மதுரோவோ தூக்கிட்டு வந்த மாதிரி நாங்க ஈரான்ல உள்ளவர்களை கொத்தி கொண்டு போகலாம் அப்படி கனவு காண்றாரோ தெரியவில்லை. இந்த வகையில ஈரானின் உச்ச தலைவர் அலி கொமைனியின் உயர் ஆலோசகர் யஹியா ரஹீம் குறிப்பிடும் போது இஸ்ரேலுடனான இறுதி போருக்கு ஈரான் தயாராகிவிட்டது, வரவிருக்கும் போர் மோதலின் தலைவீதியை தீர்மானிக்கும் என்று அவர் ஊடகங்களுக்கு வெளியிட்ட செய்தியும் தற்போது கிடைக்கின்றது. அதேவேளை கொமைனி அவர்கள் தற்போது பொதுமக்களை சந்திக்கின்றார். அது ஒரு லைவாக தற்போது காட்டப்படுகின்றது. பொதுவாக முக்கியமான தலைவர்கள் இறுதி சந்தர்ப்பங்களில் இவ்வாறு சாதாரணமாக பொதுமக்களை சந்தித்துவிட்டு செல்வது பல சந்தர்ப்பங்களில் அவதானிக்க கிடைத்துள்ளது. அதாவது சதாம் ஹுசைன் அவர்கள் தலைமறைவாதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன் பொதுமக்களுக்கு முன் தோன்றி இவ்வாறாக காட்சியளித்த காணொளி இன்னும் கண்ணுக்குள் உள்ளது. அதே போல்தான் இதுவோ தெரியவில்லை. இந்த வகையிலே தற்போது நேரம் மாலை 7:44. இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் தருணத்தில் சம்டைம் யுத்தம் ஆரம்பித்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. இந்த அளவு சூடாக ஆவி பறந்து கொண்டிருக்கிறது இந்த மத்திய கிழக்கு. சென்ற காணொளிகளிலும் நாம் இவ்வாறு பேசினோம். அதாவது யுத்தம் நாளை நடக்கும் என்று பேசவில்லை, நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஒருவேளை இன்று இரவு நடக்கலாம் என்று பேசினோம், ஆனால் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை. ஆனால் அதுபோல இப்போதும் மிக சூடான சூழ்நிலை தான் உள்ளது. இன்று இரவு அதிகமான ஊடகங்கள் பேசுகிறது, இன்று இரவு அல்லது நாளை விடியற்காலை உலகம் பெரும் யுத்தத்துக்குள் மூழ்கி போயிருக்குமோ என்று ஊடகங்கள் எல்லாம் பதட்டமாக பேசிக் கொண்டிருக்கின்றது. அவற்றைத்தான் நானும் உங்களுக்கு எத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த வகையில் கொமைனி அவர்கள் முக்கியமான செய்தி ஒன்றை தற்போது வெளியிட்டிருக்கின்றார். அவர் என்ன பேசியிருக்கின்றார் என்றால், எங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, நீங்கள் அந்த எல்லையை கடந்து விட்டீர்கள், இனி பேச்சுவார்த்தைகளுக்கு இனி எந்த இடமும் இல்லை, எங்களின் வலிமைகள் அனைத்தையும் நாங்கள் களமிறக்கும் நேரம் வந்துவிட்டது. அமெரிக்காவுடைய தாக்குதல் சிறியதாக இருந்தாலோ அல்லது பெரியதாக இருந்தாலோ, திட்டமிட்ட இருந்தாலோ அல்லது எதிர்பார்க்காமல்
இருந்தாலோ அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை ஈரான் எம்மீது தொடுக்கப்பட்ட நேரடி போராகவே கருதும். எங்களை தீண்டும் ஒவ்வொரு செயலுக்கும் ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு கடுமையான பதிலடி வழங்கப்படும். ஈரானின் இறையாண்மையை இல்லாதொழிக்க நினைப்பவர்களுக்கு எங்களின் அனைத்து ஆயுதங்களையும் எந்தவித தயக்கமின்றி பயன்படுத்துவோம் என்று ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்கள் வெளியிட்ட செய்தியை சிலோன் போக்கஸ் நியூஸ் தமிழில் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு அங்கால ஒரு அரபிய ஊடகத்திலிருந்து செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த செய்தியில் தற்போது இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுடைய சுப்ரீம் உயர்மட்ட கடற்படை தளபதி வந்து இறங்கியுள்ளார் என்று செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த வகையிலே ஜெனரல் குரில்லா இஸ்ரேலிய ராணுவ தளபதி இயால் ஜமீர் மற்றும் விமானப்படை தளபதி தோமர் பார் ஆகியோரோடு பேசுவதற்காக வந்துள்ளதாக இந்த செய்தி விவரிக்கின்றது. இந்த வகையிலே தற்போது பிபிசி பேசிக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவில் தற்போது கடும் பனி புயல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதனால் 20 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இந்த வகையிலே அரபிய ஊடகவியலாளரான உஸ்மான் அலி என்பவர் தனது எக்ஸ் பேஜில் இவ்வாறு எழுதியுள்ளார். ஈரான் அறிக்கையில் மாத்திரமல்ல ஆயுதங்கள் அனைத்தும் நிறைவு செய்து வைத்துள்ளது. தற்போது ஈரான் ரஷ்யாவுடைய அதி உச்ச விமான பாதுகாப்பு S-400 ஏர் டிஃபென்ஸ்களை நாடு பூராவும் குவித்துள்ளது மற்றும் வளைகுடா அரபிக்கடல் பகுதியில் ஈரானின் ஈர்மூழ்கி கப்பல்கள் முழு போர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள ஒவ்வொரு அமெரிக்க தளமும் ஈரானிய ஏவுகணைகளின் வரம்பில் உள்ளது. இவை மாத்திரமல்லாமல் ரஷ்யா, சீனா, வடகொரியா போன்ற நாடுகளுடைய ஆயுதங்கள், தொழில்நுட்பங்கள் ஈரானிய இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு தெளிவான செய்தி அமெரிக்காவுக்கு சொல்ல நினைக்கிறது. அதாவது நாங்கள் எப்போதும் தனியாக இல்லை என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. சரி சகோதரர்களை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அமெரிக்கா எனும் சாம்ராஜ்யத்திற்கு ஈரான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறதா? ஒரு வேளை இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீனம் இத்தோடு விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டு சில ஊடகங்கள் குறிப்பிடுகிறது. இந்த போரில் ஈரானின் கை ஓங்குமானால் இனி மத்திய கிழக்குக்குள் ஈரானே சாம்ராஜ்யம். ஈரானின் கட்டுப்பாட்டில் தான் இந்த பாலஸ்தீனம் உட்பட அரபு நாடுகள் எல்லாம் இருக்க வேண்டி வரும். மாறாக அமெரிக்கா இந்த போரில் வெற்றி கொள்ளுமானால் இத்தோடு இந்த ஈரானிய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு முழு அரபு நாடுகளும் அமெரிக்கா இஸ்ரேலின் கீழ் இருக்கும். கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற புதிய நாடு இன்னும் சில வருடங்களில் தோற்றம் பெறுவதை தவிர்க்கவே முடியாது என்று ஊடகங்கள் எதிர்வு கூறுகின்றது. சரி சகோதரர்களே, மீண்டும் நல்லதொரு தகவல்களோடு மறுபடியும் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம்.